உங்கள் வீட்டில் லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கலையா? நீ மட்டும் அவங்க கூட போயிட்ட, உனக்கு என்ன சொத்துல பங்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களா? சட்டப்படி உங்கள் அப்பாவோட சொத்தோ அல்லது உங்கள் தாத்தாவோட சொத்தோ பூர்வீக சொத்தாக இருந்தால் அந்த சொத்தில் உங்களுக்கான பங்கை யாராலையும் தடுக்க முடியாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற காரணத்துக்காக உங்களோட பூர்வீக சொத்து உங்களை விட்டு பறி போகாது. இப்போ 2005 வந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டின் படியும் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஃபேமஸான கேஸ் ஜட்ஜ்மெண்ட் படியும் வினிதா சர்மா வெர்சஸ் ரக்ஷா சர்மா இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டின் படியும் மகன்களுக்கு இணையாக மகள்களுக்கும் பூர்வீக சொத்தில் சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், அந்த சொத்து உங்கள் அப்பாவோட சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தால் அந்த சொத்து யாருக்கு போய் சேரணும்னு உங்கள் அப்பா தான் முடிவு பண்ணணும். அங்கே போய் நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. உங்கள் உரிமை அங்கே செல்லாது. கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகலைனாலும் உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு தான். பூர்வீக சொத்தில் உங்களுக்கு சம உரிமை உண்டு.